எந்த இறைவன் என்று சொல்லவில்லை. இந்த மந்திரத்தை எழுதின காலத்தில் இந்து மதமும் இருந்ததில்லை, ஏன் மதங்களே இருந்ததில்லை. அப்படிப்பட்ட காலத்தில், வேத காலத்தில் சொல்லப்பட்ட இந்த மந்திரம் ஒரு மனிதன் தன்னை பாவி என்று உணர்ந்து சொல்லுகின்ற ஒரு மந்திரமாகும். இந்த கடவுள், எல்லா பாவங்களையும் மன்னிக்கிற கடவுள் யார் என்பதிலே நான் ஈடுபட ஆரம்பித்தேன். ஓம் பூர்வோசவிதுர் வரண்யம் பருகோ தேவஸ்ய தீமகி தியோயோன பிரசோதயாத் என்பது காயத்ரி மந்திரம். அகில உலகங்களையும் அண்ட சராசரங்களையும் வானத்தையும் பூமியும் புவர்லோகத்தையும் மோட்சலோகத்தையும் உண்டாக்கின தெய்வம் பேரொளியாய் இருக்கிறார். எவர் நமது உள்ளத்தை தூண்டுகிறாரோ அவரை நாம் தியானம் செய்வோமாக என்பது காயத்ரி மந்திரத்தினுடைய பொருள். இதன் அடிப்படையிலே சொல்ல சில மந்திரங்கள் அர்ச்சனை நேரத்திலே ஓம் ஸ்ரீ பிரம்மபுத்திராய நாம்ச கன்னிசுத்தானாம்ச உமாத்தாய நாம்ச விருட்சசுலர்தாய நம ஓம் ஸ்ரீ இப்படி நமக நமக என்று சொல்லும்போது இந்த பெயரை உடைய தெய்வமே என்று அர்ச்சனை செய்வதுண்டு. பிரம்மபுத்திராய நமக என்று சொல்லும் பொழுது சிருஷ்டிகர்த்தாவின் குமாரன் என்று அழைக்கப்படுகிற பெயரை உடைய தெய்வமே என்று அர்ச்சிக்கிறார். கன்னிசுத்தாய நமக, ஒரு கன்னியின் கர்ப்பத்தில் பிறந்த பெயரை உடைய தெய்வமே என்று அர்ச்சிக்கிறார். விருட்சசூல அருதாய நமக, சூலம் என்பது உங்களுக்கு தெரியும், விருட்சம் என்றால் மரம். சூலம் போன்ற ஒரு மரத்தில் பலியான பெயரை உடையவரே. மிருத்யும் ஜயா நமக, மிருத் என்றால் மரணம், மரணத்தில் வெற்றி சிறந்த பெயரை உடையவரே. சிபிலிஷ்டாய நமக, தன் மாம்சத்தை உணவாக அளித்தவரே. இப்படி பல மந்திரங்களை நான் சொல்லும் பொழுது இவைகளுக்கு உரிய ஒரு தெய்வம் யார்?